இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு கடலூரில் கூடிய பாசார் பகுதியில் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் நமது செய்தியாளர் முத்து அங்கிருந்து நமக்கு நேரலை தகவல்களை தருவதற்காக இணைஞ்சிருக்கிறார். முத்து, மாநாட்டு பணிகள்லாம் சிறப்பாக நடந்திருக்கன்னு பார்த்தோம், தொண்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டோம். எப்படி இருக்கிறது மாநாட்டினுடைய இப்போதைய நிலவரம்? வணக்கம் கோபால். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கடலூர் மேலூர் பக்கத்துல இருக்க பாசர் பகுதியில தான் இருக்கும். இந்த பகுதியில மிக பிரம்மாண்டமான அளவுல நம்ம மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருது. குறிப்பா இப்போ முடிகிற தருவாயில இருக்கு பணிகள்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்கைகளும் அதே போன்று அவங்களுக்காக ஒரு 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டு தொண்டர்கள் தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளும் தொடர்ச்சியா வழங்கிட்டு இருக்காங்க. கோபால், முத்து, இப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க தொண்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. எத்தனை இருக்கைகள்லாம் போட்டிருக்கு? அவங்க வர்றவங்களுக்கான ஏற்பாடு எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க? அதே போல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவாங்க. இது ஒரு வெற்றி மாநாடா அமையும் அப்படின்ட்டு தலைவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கேற்றாற் போல தொண்டர்கள் தொடர்ச்சியாக அதிக அளவுல வர ஆரம்பிச்சுட்டாங்க. தொண்டர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்காக பாத்தீங்கன்னா சிற்றுண்டிகள், தண்ணீர் இதெல்லாம் வழங்குறாங்க. அதே போன்ற இயற்கை உபாதைகளான கழிப்பிடம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அமைச்சிருக்காங்க. ஆண் பெண் என தனிப்பட்ட முறையில அமைச்சிருக்காங்க. நிச்சயமா அதே போன்ற இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லை, அதை நம்ம அது அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த தொண்டர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் முதல்லையே குறிப்பிட்டிருந்தீங்க சிறப்பான ஏற்பாடுகள்லாம் மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல செஞ்சுருக்கதா சொன்னீங்க. மாநாட்டு முகப்பு இதெல்லாம் ஒரு செங்கோட்டை போல அமைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. அதே போல் இந்த விழா நடைபெறக்கூடிய இந்த மாநாடு நடைபெறக்கூடிய மேடையெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைகிறதாக நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருக்கீங்க. 2 நாளாக நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, பணிகள்லாம் கவனிச்சுட்டு வரீங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பா கோபால், அதாவது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு அழகான அமைப்பை வெளியில கொடுத்திருக்காங்க. 3 நுழைவாயில்கள் இந்த மாநாட்டுக்காக அமைச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு அழகான செங்கோட்டையோட நுழைவாயில் மாதிரி இருக்கு. அந்த நுழைவாயில் மூலமா நம்ம உள்ள நம்ம வேந்தர் அவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியா கொடி கம்பம் போறாரு. அந்த கொடி கம்பம் 100 அடி உயரம் கொண்ட கொடி கம்பம். அது அந்த கொடி கம்பத்துல ஈவினிங் அவர் கொடியேற்றுறாரு. மிக பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து வேன் மூலமா அவர் இந்த உள்ள இருக்க விழா மேடைக்கு வராருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த விழா மேடையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமைச் செயலகத்தோட மாதிரி வடிவம் மாதிரி மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு கோபால். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா அவர்கள் இருக்கைகள்லாம் சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க. அதே போன்ற விழா மேடைக்கு இருபுறமும் பாத்தீங்கன்னா வேந்தர் மற்றும் இளைய வேந்தரோட மிகப்பெரிய அளவிலான, அதாவது 40 அடியான அளவில் கட் அவுட் அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம விழா மேடையை சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு வேலி அமைச்சிருக்காங்க. அந்த வேலியில வேந்தர் மற்றும் இளைய வேந்தர் பெரிய பெரிய தலைவர்களோட இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அமைஞ்சிருக்கு. அது அவர்களுடைய ஆளுமை தன்மை எப்படி இருக்கு அப்படின்ட்டு தொண்டர்களிடையே பெருமளவில் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகள் இந்த பதாகைகள்ல பதியப்பட்டிருக்கு. அது தொண்டர்களிடையே இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கைகளை வெகு சுலபமாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ முத்து, இப்போ நீங்க நேத்திலிருந்து பார்த்ததா நீங்க தொடர்ச்சியா நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா இப்போ நீங்க நமது நேயர்களுக்கு என்ன நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, பொதுவாக ஒரு கட்சி ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா மாவட்ட செயலாளர் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதிநிதி பார்க்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஏற்பாட்டு பணிகளை கட்சியுடைய நிறுவனரும் தலைவரும் பார்க்கறத நம்ம பார்க்க முடியாது. அந்த வகையில் ஐயா வேந்தர் அவர்களும் இளையவேந்தர் அவர்களும் 2 பேருமே வந்திருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பா, அதாவது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு மாவட்ட தலைவர் முன்னின்று ஒரு விழாவை நடத்துறாங்க அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். நேற்றுல இருந்து தொடர்ச்சியா காலையில இருந்தே தொலைபேசி மூலமா விழா எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது தவிர்த்து இல்ல இந்த விழாவை நான் நேரடியா என்ன ஏதுன்னு சோதனை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா நேற்று மாலையே அதாவது இளையவேந்தர் மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல, வேந்தரும் நானும் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு 2 பேருமே விழா பகுதிக்கு பண்ணிருக்கீங்க. வந்த தொண்டர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சரியான முறையில எல்லாமே சென்று சேரணும் அப்படின்றதோ உறுதி செஞ்சுக்கிட்டாங்க.
எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க, என்னென்ன பண்ண போறீங்க, இன்னும் இத மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கமும் நேத்து மாலையே கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, விழா நடைபெறும் போது விழா தொடங்கிய பிறகுதான் பொதுவா ஒரு தலைவர்கள் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு தகவல் வந்திருக்கு, வேந்தர் அவர்களும் இளையவேந்தர்களும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து விழா வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்க வரத்தா ஒரு தகவலும் வந்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு தலைவர் ஒரு மாநாடை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா தான் இருக்கு. நேரடியா அவங்களே வந்து இதை சோதிச்சு உறுதிப்படுத்திக்கிறாங்க, இந்த விழா எப்படி நடக்கும், இது எப்படி தொண்டர்கள் இந்த மாநாடு வந்து ஒரு வெற்றி மாநாடா அமையும் அப்படின்றத அவங்க உறுதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சிறப்பான மாநாடா அமையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. எக்ஸலண்ட் முத்து. இப்போ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் வந்து ஒரு அவசர காலம் ஏதாவது வந்தது அப்படின்னா அதுக்கான ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா சொன்னாங்க. அதுக்கான பிரத்யேக வழிகள்லாம் இருப்பதா சொன்னாங்க. பார்க்கிங் வசதி கூட செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த விவரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கின்ற தொண்டர்கள் அவர்களோட இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக பெண் ஆண் என தனிப்பட்ட முறையில கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில குடிநீர் பாட்டில்கள் கொடுத்திருக்காங்க. இருப்பினும் அவங்க வந்து இன்னும் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா அதை புடிச்சுக்கிறதுக்காக ஒரு குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா அவங்களுக்கு நீரை பிடிச்சு குடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டாலோ ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தாலோ அதை கண்காணிக்கிறதுக்கு 50க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி இருக்காங்க. அது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம ஹலோ டாக்டர்ல இருந்து நமக்குன்ட்டு ஒரு வாகனம் வந்திருக்கு. அந்த வாகனம் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வந்திருக்கு. இன்னும் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அவங்கள மருத்துவமனை கொண்டு செல்வதற்காக தயார் நிலையில் ஆம்புலன்ஸ்கள் இங்க வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் இவர்களுக்கு ஏற்பட்டால் அதை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் உதவியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முத்து, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அவங்க வந்து தயார் நிலையில், மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. பொதுவாக நம்ம பார்க்கணும், இப்போ மாநாட்டில் எப்படி நடத்தணுங்கிற மாதிரி எஸ்ஓபிலாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் முழுமையான அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்கிறத பார்க்குறோம். பார்க்கிங் பற்றி நான் கேட்டிருந்தேன். இப்போ அதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததாகவும் காலையில் செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சது. அது எப்படி இருக்கிறது? அந்த பகுதிகள்லாம் வண்டி வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பா, அதாவது பெரும் அளவுல இங்க தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவர்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 5க்கும் மேற்பட்ட வாகன நிறுத்தும் இடங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு தான், மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு தான். ஏன்னா வந்து 5க்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது வந்து இந்த மாநாடுக்கு பெரும் அளவுல தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இங்க பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிரத்யேக வழியும் அமைச்சிருக்காங்க. அது ரொம்பவே அழகா ஒரு நல்ல சேர்ந்த ஒரு வாழை மரம், தென்னை மரம், பனைமரம் இதெல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு வழியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி முத்து. ரொம்ப சிறப்பான தகவல்களை இப்போ எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட ஏதாவது 1-2 அவர்களுடைய செய்திகள் என்ன இருக்குது, எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தருவீங்க நம்புகிறோம்.